ஹலோ காய்ஸ், இது உங்கள் கைத்தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் எவன் கிராஃப்ட் மாஸ்டர் அனிமேவோட தேர்ட் எபிசோடும் ஃபோர்த் எபிசோடும் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னோடய ஃபேஸில் ஒன்றும் அந்த வீக்கம் குறையில, கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் என்னோடய பிரதருக்கும் நடந்ததுக்காக அவனை நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். அப்போ அவன் கிட்ட வந்து அடிக்க பார்க்க ஹீரோவோட ஃப்ரெண்டு பயப்படுறான். இதை பார்த்ததும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு, நீ வராதுன்னு தான் நான் சொன்னேன்ல, வா போகலாம்னு கூப்பிட்றான். ஆனால் ஹீரோ வராமல் அங்கேயே நிற்கிறான். பாஸ் இவனுக்கு என்ன தைரியம் போடாமல் நிற்கிறான். ஆனால் ஒன்று, அவன் தப்பான ஆளுக்கிட்ட மோதிட்டான். சிஓஇ, இந்த பிரச்சனை உனக்கு எனக்கும் தானே, எதுக்காக மற்றவங்கள இதில் கொண்டு வர? எதுக்குன்னா உன்னை ரிவெஞ்ச் எடுக்க தான். இதை கேட்டதான் ஹீரோ கோவப்படுறான். அப்போ வெய்போ சொல்கிறான், இது வெறும் சாதாரண மார்ஷல் பவர் தான், இதை வச்சு உன்னால் என்னை வின் பண்ண முடியாது. டே சாவோ, அவன் இன்னர் மார்ஷலில் இருக்கான். நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் இங்கேருந்து ஓடிடலாம். நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு நல்ல ஃபைட்டர்னு, வா மோதி பார்த்துடலான்னு கூப்பிட்றான். இதுக்கு அவன், நீ கண்டிப்பாக வருத்தப்படுவோன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் பேட்டில் அதினேவை தான் காட்டுறாங்க. இன்றைக்கும் பல்ல பழங்காமல் விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண வர, அப்போ ஹீரோவோட ஃபோன் ரிங் ஆகுது. இதை கேட்ட ஹீரோ அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை எடுத்து பேசுகிறான். நீ இம்மோட்டல் ஃப்ரெண்டு, நீங்கள் சீட் கோடை வாங்க விரும்புகிறீங்களா? சீட் கோட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜிடிஏ ஸ்கீம் தான் தெரியும். அதில் கோடு என்டர் பண்ணதும் எப்போன்னு கிடைக்கல, அது மாதிரி தான் இதுவும். இதோட ப்ரைஸ் 999 இல்லை, வெறும் 99 தான். என்கிட்ட எந்த காசும் இல்லை, நீங்கள் வேறு யாருனா பார்த்துக்கோங்க, நான் ஃபோனை வைக்காதீங்க. நான் வேணால் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் தரேன். சரி விடுங்க, நான் உங்களுக்கு இது ஃப்ரீ ட்ரையலாக தரேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அப்புறமா வாங்கிக்கோங்க. இது என்னோடய உடம்புல போனதும் நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ வெய்போ ஃபைட்டுக்கு கூப்பிட ஹீரோவும் ரெடின்னு சொல்கிறான். அப்போ அவன் அட்டாக் பண்ண வர ஹீரோ அந்த பவரை ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த நேரத்தில் அவன் அட்டாக் பண்ணுறதெல்லாம் ஸ்லோவாக தெரியுது. இதை யூஸ் பண்ணி அவனை அடித்து பறக்க விட்டுறான். இந்த பொருள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு ஹீரோ ஆச்சரியப்படுறான். திரும்பவும் அவன் அட்டாக் பண்ண வர அந்த நேரத்தில் அந்த பவர் வேலை செய்யலாம். இதனால் ஹீரோ அடி வாங்கிடுறான். அப்போ அந்த ஸ்டோன் கீழே விழுது. ஹீரோவும் அதை எடுத்து பார்க்குறான். அதில் கிட்னி ஸ்டோனாக பிலவ்டு டாக் நம்பர் 10086ன்னு போட்டுருக்கு. என்னை ஏமாற்றிட்டான், இது வேஸ்ட்டு பொருள்னு ஹீரோ அதை தூக்கி போட்டுறான். எவ்வளோ தைரியம், ஏன்னா தப்பாக பேசணுன்னா அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை அடிக்க வரான். ஹீரோ தடுத்தாலும் அவனுக்கு அடிமட்டும் தான் விழுது. என்ன அவ்வளோதானா? வின்னர் மார்ஷல் லெவலில் இருக்குது, அதனால தான் டஃப்பாக இருக்குது. இப்போ உண்மையான சீட் கூட பார்க்க போகிறேன்னு சொல்கிறான். இதை பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் இது என்கிட்ட வேலை செய்யாதுன்னு அட்டாக் பண்ண வரான். ஆனால் ஹீரோ அதை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுறான். அப்படியே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபைட் நடக்குது. நம்ம ஹீரோ ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்னு அடித்து பறக்க விடுறான். அப்போ அவன் கையில் ஹீரோ நகத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு ஹீரோவை சுற்று போட்டு அடித்து பறக்க விடுறான். ஹீரோவும் வெளியே போய் விழ போக, அப்போ ஹீரோவை ஃப்ரெண்டு கூப்பிட ஹீரோ ரிங்குக்குள்ளே வந்துடுறான். நீ ஒன்றும் 10 வருஷம் பயிற்சி பண்ணாலும் உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னர் மார்ஷல் லெவலுக்கு பிரேக் த்ரோ பண்ணிடுறான். இதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த ஷாக்கோடவே அவனை ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். சும்மா ஆளையே அடித்து பறக்க விடுறான். இதை பார்த்து சிஓஇ அங்கேருந்து எஸ்கேப் பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்காக மன்னிப்பு கேளு. அவளும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. ஒழுங்காக சத்தமாக கேளுன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல, அவளும் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேலுக்கு உங்கள் வழியில் வரமாட்டேன்னு சொல்கிறான். ஹீரோவும் இங்கேருந்து போகணுன்னு சொல்ல அவளும் அங்கேருந்து போயிடுறா. நீ சூப்பராக ஃபைட் பண்ண, அதுவும் வெய்போவை அடித்து பறக்க விட்டு தான் நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். ஆனால் நீ ஸ்ட்ரென்த்தை மறைச்சி வச்சுருக்குன்னு ஆள்றான். ஆமாம், எதுக்காக நீ எனக்காக ஆள்ற? நான் ஒன்றும் உனக்காக ஆளலை, எனக்காக தான் ஆள்றான். ஏன்னா இனிமேல் நான் தான் கடைசி பிளேஸில் இருப்பேன்னு ஆள்றான். அடுத்த சீனில் ஒரு பொண்ணு ஹீரோ ஃபைட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு இருக்கு. உண்மையாக சொல்ல, அவன் என்னோட ஸ்ட்ராங்காக இருப்பானா? ஆமாம், உன்னோட ஸ்ட்ராங் தான். நீ திரும்பவும் என்னை அடிச்சுன்னா நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. இதை கேட்ட ரெட் அவனை கிக் பண்ணிடுறான். சரி, அவனோட பேர் என்ன? அவனோட பேர் சாவோசின். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் யூக்கின்னு தான் பேசிக்கிறாங்க. இந்த வேஸ்ட்டான பொருளெல்லாம் என்னால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தானே? நீ சரியாக சொன்ன, அதுதான் இங்கே இருக்கிற ரூல்ஸில் ஒன்று. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்கே நான் அட்மின் தானே, அப்படின்னா எனக்கும் இங்கே சலுகை கிடைக்கும் இல்லை? நீ அட்மினாக இருக்கிறதே ஒரு சலுகை தான். இந்த வேலைக்காக எவ்வளோ பேர் போராட்டி இருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளெல்லாம் வாங்கிக்க நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு வேணாம்னா சொல்லு, நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். இதை கேட்ட ஹீரோ, அது இன்னொருத்தன் வாங்குற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இதை நானே வாங்கிக்கிறேன். ஆனால் எதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது? அது சிம்பிள் தான், அவனோட மெரிட் பாயிண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். நீ பூமியில் நல்ல விஷயங்களை செஞ்சால் இந்த மெரிட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நிமிஷம், எதுக்காக என்னோடய பேலன்ஸு மைனஸில் இருக்குது? அது என்ன காரணம்னா, போன வருஷத்தில் இதை வச்சு தான் நான் ட்ரெஸ் வாங்கினேன். எவ்வளவு தந்திரமான பொண்ணு. ஆனால் நான் எதுக்கு பணம் கட்டணும்? நீ இப்போ குடிச்ச டீ கிட்டத்தட்ட 60 மெரிட் பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கும். ஏன்னா இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த எவனிலிட்டி ஒரு கப் 180 மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். என்னை ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் ஹீரோ ஒரு பூனையை காப்பாற்றுறான். அதுக்கு 1 பாயிண்ட் மெரிட் பாயிண்ட்ஸ் ஏறுதுன்னு யூக்கின்னு சொல்கிறான். ஒரு வழியாக எல்லா கடனும் அடிச்சிட்டேன்னு ஹீரோ சந்தோஷமாக நடந்து போக, நீ கிராஸை மிதிச்சதுனால 5 மெரிட் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகுதுன்னு யூக்கின்னு சொல்ல, அடா போங்கடா, ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதை நம்ம ரேட்டு தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா. கொஞ்சம் வேடாக நடந்துக்கிறான்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ நடந்து போக திடீர்னு நம்ம ரெண்டு ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் ஹீரோ அவளை அட்டாக் பண்ணி பின்னாடி தள்ளி விட்டுறான். அப்போ ஹீரோ அவளோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். அதில் லூவல்லான்னு பேர் போட்டு இருக்குது.
அந்த நேரத்தில் ரெட் ஃபோனை வாங்க பார்க்க, ஆனால் ஹீரோ அவளை மடக்கி கீழே தள்ளி லாக் பண்ணிடுறான். ஒழுங்கா என்னை போக விட்டுரு, சொல்லு எதுக்காக என்னை அட்டாக் பண்ண? நான் சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் பார்த்தேன். என்ன இன்னொரு டெஸ்ட்டா? அப்படின்னா எனக்கு முன்னாடி உங்ககிட்ட யாருன்னா வந்தாங்களா? நான் உன்னை ஹீரோ அலையன்ஸில் சேர கூப்பிட்டு தான் வந்தேன். என்ன ஹீரோ அலையன்ஸ் தான்? ஆமாம், நம்மளோட கான்டினென்ட்டில் மொத்தம் 4 பெரிய மார்ஷல் குரூப் இருக்குது. அதில் ஒன்று தான் ஹீரோ அலையன்ஸ். அதில் இருக்கிறவங்க நல்லதுக்காக போராடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அமைதிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நான் ஒன்றும் இதெல்லாம் கேட்க வரல. உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து? நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் உன்னை அலையன்ஸில் சேர கூப்பிட்டேன். ரூல்ஸ் படி ஒரு மிஷினை முடிக்க 2 பேர் வேணும். அதான் உன்னை தேடி வந்தேன். அப்போ ரெட்டோட ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. சரி, அதை விட என்னோட பார்ட்னராக மாற விரும்புறியா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் கீழே. நானும் ஸ்ட்ராங்கான பொண்ணு தான். அப்போது லைட்டு மேலேருந்து கீழே விழ, இதை நான் தடுக்கிறதுன்னு தடுக்க அது ஹீரோ மண்டை மேலே விழுந்துடுது. இது ஒரு ஆக்சிடென்ட் தான், என்னை மன்னிச்சிடு. ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகிறான். அப்போ ரெட்டு, சாவாசின்னு உங்களை வெளியே துரத்திட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி என் கூட சேர்ந்து ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணலாமே இல்லை? இதை கேட்ட ஹீரோ அவன் சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட சொன்னதை நினச்சி பார்க்குறான். அப்பா, நான் வளர்ந்ததும் உங்களை மாதிரி ஜஸ்டிஸ்க்காக போராடுவேன். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக அதை செய்வேன்னு. அப்பா அம்மா என்னை விட்டு போகாதீங்கன்னு ஹீரோ சொல்கிறான். நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அந்த 4 பேர் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோ அந்த கேனை டஸ்ட்பினில் போட பார்க்க, ஆனால் அவனால் முடியல. அதை கையில் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடுறான். இந்த பக்கமாக நம்ம ரெட் அவங்கள அடித்து பறக்க விட்டுடுறா. அப்போ அதில் 3 பேர் ஏதோ மருந்து எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்களாம் ஜோம்பி மாதிரி மாறிடுறாங்க. அந்த 3 பேரை வந்து ரெட் அட்டாக் பண்ணிடுறாங்க. என்ன முன்னை விட இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு ரெட் சொல்கிறா. இப்போ உன்னால் சிரிக்க முடியுமா? இதை கேட்ட ரெட் அவங்கள பார்த்து கலாய்க்கிறான். அவனும் அவளை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். நம்ம ரெட்டு தடுத்தாலும் அடி மட்டும் தான் வாங்குறான். அப்போ ஒரு ஜோம்பி அவளை அடிச்சிருது. அந்த போர்ஸில் அவளோட மாஸ்கே உடஞ்சி போயிடுது. அவ்வளோதான், நான் இன்றைக்கி சாக போகிறேன்னா? அப்போ அவன் அட்டாக் பண்ண வர அந்த நேரத்தில் ஒரு லைட் அவன் மண்டி மேலே வந்து விழுது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்ன பனி மாஸ்க்கை போட்டு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.